வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த 22,794 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு இந்த இடம் வந்தால் மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 23,100 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடம் தான் தொட்ட இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம இந்த கீழ் சொன்ன அந்த ரேஞ்சுக்கு வரல, மேலே சொல்லியிருந்த அந்த டார்கெட்டுக்கும் போகலை. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,993 இந்த ரேஞ்சிலே கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்லாமல் கிட்டத்தட்ட என்ன ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்லேயே தான் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. சொல்ல போனால் 22,950 டு 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம மார்க்கெட்லேயே நேற்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸாக இருக்கும், ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட வாய்ப்புன்னு சொல்லிட்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம், ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்கு மேலே வந்தால் வெரி புல்லிஷாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 48,258 வந்தால் மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 48,590க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சைடு வேஸ் ஆகும். இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். இதுக்கும் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடு வேஸ் ஆகிருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஒரு ஹை இது மிடில் முடிச்சிட்டாங்க. அது அப்படி தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை மார்க்கெட் பார்ப்போம். அதோட வீக்லி பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி கேண்டில் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோம்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம டேயில் போடணும், அதே ட்ரெண்ட் லைன் இதில் வருது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு மேலே பொறுத்த வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நல்லா புல்லிஷ் கேண்டெலாம் போட்டாங்க, இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே பொறுத்த வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இந்த ரவுண்ட் ஃபிகர் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தான வாய்ப்பு தான். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனும் இருக்குது, மார்க்கெட்டாக ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. 23,000 ரவுண்ட் ஃபிகர் இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வீக்லியை பொறுத்தளவுக்கு. நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனல் ஆக்சுவலாக பிரேக் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நேற்றே பிரேக் ஆகிருக்கு சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த சேனல்லே மூவ் ஆகிருந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சேனல் பிரேக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டைப்பில் தான் ஒரு கேண்டில் போட்டிருக்கு. இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் தான் சொல்லலாம். ஒரு பெருசாக ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்ல முடியல, ஸ்பின்னிங் டாப்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி கேண்டிலாம் போட்டிருக்கு. நீங்கள் கிளியராக இது ஷூட்டிங் ஸ்டார் தான். அதே சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது 23,100 இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு மார்க்கெட் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். செல்லிங் வந்தால் இந்த ஹை, அதாவது ஆல் டைம் ஹையில் ரீடெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இதுதான் நேற்றும் சொல்லியிருந்தோம், அதே பேட்டர்ன் அப்படியே தான் வர மாதிரி இருக்குது டே கேண்டில் பொறுத்த அளவுக்கு. இல்லை ஒரு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பழைய ஆல் டைம் ஹைக்கும் இன்றைக்கி போன ஹை 23,000 இடையில் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டே கேண்டிலோட செட்டப் படி தெரியுது. டே கேண்டில் படி அந்த 23,100 வரைக்கும் இப்போ வந்து 23,000 பேருக்கு இன்னும் 100 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலர் நம்ம வந்து அந்த சேனலுக்கு காப்பிடுறது அதை எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,916 ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 854. அதுக்கடுத்து 22,794 பழைய ஆல் டைம் ஹை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேலே போதான் வாய்ப்பு. இன்னும் இறங்கிறதுக்கான செட்டப் இன்னும் கிளியராக வரல. எப்போ செல்லிங் வரும்னா இந்த தொட்டால் மட்டும்தான். இந்த ட்ரெண்ட் லைனை தொடாத வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 23,100 அப்படிங்கிற இடத்துல தொட்டால் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்கும். ஆனால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தெரியுது. மார்க்கெட் வந்து இந்த இடம் தொட்டால் இறங்க வாய்ப்பு, இதை பிரேக் பண்ண வெரி புல்லிஷாக போகிறதோட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு புல்லிஷ் மோடில் தான் மார்க்கெட் இருக்குது. இன்னும் பேரிஸ்க்கான செட்டப் எதுவுமே இல்லை. எப்போ பேரிஸ் வரும்னா இந்த 22,794 கீழே க்ளோசிங் இருக்கும் பட்சத்தில், டே கேண்டில் க்ளோசிங் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறத வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவும் இந்த இடம் தான். நம்ம இந்த பழைய ஆல் டைம் ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தொட்டாலும் மார்க்கெட் மேலே போகும். என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறத வாய்ப்பு தான், செட்டப் தான் அதிகம். அதே சமயத்தில் இந்த 23,026 பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த 23,124 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி தான் இதுக்கான செட்டப் இருக்குது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நியராக தான் மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் இல்லை. இப்போ 49,000 இருக்குது. இன்னொரு 1500 1300 பாயிண்ட் தொட்டாலே இந்த ட்ரெண்ட் லைன் தொட வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் தொட்டால் தான் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதை போல நிஃப்டிலையும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் இருக்குது. தொட்டு தான் செல்லிங் வரும். அதுக்கெல்லாம் மார்க்கெட் இறங்குற வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. வீக்லியோட செட்டப் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்லே மூவ் ஆகிட்டுருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். இந்த இடம் மட்டும் ஃபேக் பிரேக் அவுட், இந்த இடத்துல நடக்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஃபேக் பிரேக் அவுட் ஆகி தான் போகணும்னு சொல்லிட்டு அதே போல் தான் நடந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த மூவ்மெண்ட்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அதன்படி பார்த்தாலும் இந்த சேனலில் தோறதுக்கு கிட்டத்தட்ட 50,300 தான். இந்த ட்ரெண்ட் லைனும் 50,350 ரேஞ்சில் இருக்குது. அப்போ இந்த இடம் தொட்டால் ஒரு பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 1 2 3 இது தொடர்பாக 4,000 டைம் அந்த இது பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்பயும் டபுள் டாப் ஏரியா மூணாவது டச் இருக்கப்போ அந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதன்படி இது இறங்கியிருக்கு. 4வது திருப்பி இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது டே கேண்ட் செட்டப் படி. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டி அப்படி தான் இருக்குது. அந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஷாக போகிறது வாய்ப்புன்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான செட்டப்பில் எதுவுமே இல்லை. வெரி புல்லிஷில் தான் நிஃப்டியும் இருக்குது, பேங்க் நிஃப்டியும் இருக்குது. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோன்னா இன்றைக்கி டேயோட லோ தான். அதாவது 48,644ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போகாத வாய்ப்பு. எப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ இறங்கிறது வாய்ப்பு எதாவது 48,250 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் பண்ணாலும் அது பை சைடு தான் முக்கியமாக பை சைடு தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த டே பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து திருப்பி மேலே தான் போகிறது வாய்ப்பாக இருக்கும். ஆக ஃபுல் செல்லிங்னு சொல்ல முடியாது. இதுக்கு கீழே இறங்கினா மட்டும் தான், அது 48,250க்கு கீழே போனால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 49,057 போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது 49,230, அதுக்கடுத்து 49,607, அதுக்கடுத்து 49,974, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது 50,403 அப்படிங்கிற நம்ம ஒரு ஆல் டைம் ஹை போட்டிருக்கோம். இது இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட் இந்த சேனலில் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது நான் திங்கக்கிழமையே அவ்வளோ தூரம் போயிருமான்னு சொல்ல தெரியல. ஆனால் இவ்வளோ தூரம் போனால் மட்டும்தான் அடுத்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கிடையில் மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஸ்ட்ராங் பையிங்கான வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இன்னையோட டேயோட லோ தான் ஸ்ட்ராங் பையிங்கான ஏரியா. இதை தொட்டால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 49,230க்கு மேலே தான் நம்ம புல்லிஸ் அது நேரத்துலேருந்து எல்லோ ஜோனாக போடணும். எல்லோ ஜோன் போடல. இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போட்டுப்போம். இதை தாண்டினா வேணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதாவது 49,942 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 50,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே இந்த ரவுண்ட் ஃபிகரில் சமயத்தில் திரும்ப கூட வாய்ப்பு இருக்கும். அந்த 50,000 தொட்டாலும் செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 50,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுமாரி தான் மார்க்கெட் செட்டப் இருக்குது. வெரி புல்லிஸில் தான் இருக்குது இது வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் கிளியராக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மார்க்கெட்டை பார்த்தா அப் சைடு போகிறது வாய்ப்பு, இந்த இடம் சப்போர்ட் வாய்ப்பு. எப்போ நம்ம சொன்னதுக்கு எதுவுமே நடக்கும் அப்படி ஆப்போசிட் பெரிய ஃபால் நடந்துச்சுன்னா அப்போ தான் மார்க்கெட் வந்து டைரெக்ட் திரும்பிட்டு அர்த்தம். அதுக்கிடையில் மார்க்கெட் திரும்பத்தான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.